சொல்லுடி. அதிசயமா கால் பண்ற, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதான் கால் பண்ணேன். சொல்லு. நீ இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி அரசு வேலையில இருக்க. நானும் என் பிரதரும் புதுசா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறோம். நாங்க தேர்வு மையத்துல என்ன செய்யணும், எப்படி எக்ஸாம் எழுதணும், என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல. கவலையை விட, நான் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். நீயும் அங்க வந்துரு, அங்க பேசிக்கலாம். ஓகேடி, நானும் என் பிரதரும் வந்துடுறோம். உனக்கு கொடுக்கற ஹால் டிக்கெட்ல இருக்கிற அறிவுரைகளை முதல்ல நல்லா படிக்கணும். அதுல குறிப்பிட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ தவறாம கடைபிடிக்கணும். கொஞ்சம் விவரமா சொல்றியா? அப்பதானே புரியும். தேர்வு காலையில 9:30 மணிக்கு தொடங்கும். நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட், பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பேனா, ஹால் டிக்கெட்ல கேட்கப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு அடையாள அட்டையை எடுத்துக்கிட்டு கரெக்டா 8:30 மணிக்கு தேர்வு மையத்துல கண்டிப்பா இருக்கணும். ஹால் டிக்கெட் முன்கூட்டியே உங்களுக்கு கிடைக்கிறதால அந்த தேர்வு மையம் எங்க இருக்குன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதனால நீங்க 8:30 மணிக்குள்ள குறிப்பிட்ட தேர்வு மையத்துக்கு டவுட் இல்லாம போய் சேர்ந்துடலாம். நீங்க லேட்டா போயிட்டு ஆட்டோ கிடைக்கல, பஸ் கிடைக்கல, டிராபிக், என்ன காரணம் சொன்னாலும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. சார், எக்ஸாம் எழுதணும். 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டை க்ளோஸ் பண்ணோம். மணி 9 ஆச்சே. சாரி சார், லேட் ஆயிடுச்சு. நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா, தேர்வாணைய உத்தரவுப்படிதான் நடக்க முடியும். ஓகே, அப்ப நாங்க 8:30 மணிக்கு அங்க போயிடுறோம். உள்ள போனதும் டிஸ்ப்ளே போர்டுல இருக்கிற உங்களோட ரெஜிஸ்டர்ட் நம்பரை பார்த்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அறைக்கு போயிடணும். தேர்வு மையத்துக்குள்ள மொபைல் போன், ஹேண்ட்பேக் இதெல்லாம் எடுத்துட்டு போலாமா? டிஜிட்டல் வாட்ச், இயர்போன், ப்ளூடூத் இதெல்லாம் எடுத்துட்டு போலாமா? அலோட் இல்ல ப்ரோ. ஹேண்ட்பேக், டிஜிட்டல் வாட்ச், மொபைல் போன், கால்குலேட்டர், லேப்டாப்னு இந்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளையும் எடுத்துட்டு போக கூடாது. அதெல்லாம் தேர்வு மையத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. உங்க சொந்த ரிஸ்க்ல தான் வெளியே வைக்கணும். அது காணாம போயிட்டா தேர்வு ஆணையமோ தேர்வு மையமோ பொறுப்பேத்துக்க மாட்டாங்க. மீறி மொபைல் போனோ இல்ல வேற ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களோ உங்ககிட்ட இருந்து தேர்வு அறையில கண்டுபிடிச்சா உங்களோட விடைத்தாள் செல்லாததா ஆக்கப்படும். அது மட்டும் இல்ல, தேர்வு எழுதுறதுல இருந்தும் உங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு விலக்கி வச்சிருவாங்க. ப்ளூ இங்க் பால் பாயிண்ட் பேனால எழுதலாமா? இப்பதானே சொன்னேன், கூடவே கூடாது. பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பேனால மட்டும்தான் எழுதணும். வட்டத்தை கருமையாக்கணும், கையெழுத்து போடணும். பென்சில்லையோ இல்ல வேற கலர் பேனாலையோ, இங்க் பேனாவையோ இல்ல ஜெல் பேனாவையோ பயன்படுத்தினா உன்னோட விடைத்தாள் செல்லாததா ஆக்கப்படும். ஓகே, அப்ப நாங்க பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென், ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃப் இத மட்டும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள எடுத்துட்டு போறோம். நீங்க உள்ள போன உடனே உங்க அறை கண்காணிப்பாளர் உங்களோட ஹால் டிக்கெட்டை பார்த்து உங்க இடத்துல உட்கார வைப்பாங்க. அங்க இருக்கிற பெஞ்ச்ல உங்களோட போட்டோ, பெயர், பதிவு எண் இது எல்லாமே உங்களோடது தானான்னு தெரிஞ்சு உட்காரணும். தவறான இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்களோட விடைத்தாள் செல்லாததா ஆக்கப்படும். அது மட்டும் இல்ல, தேர்வு எழுதுறதுல இருந்தும் உங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு விலக்கி வச்சிருவாங்க. அப்புறம் 9 மணிக்கு அறை கண்காணிப்பாளர் OMR விடைத்தாள் கொடுப்பாங்க. அந்த விடைத்தாள்லயும் உங்களோட போட்டோ, பெயர், பதிவு எண், பாடம், தேர்வு மையம் இதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இதுல ஏதாவது தவறா இருந்தாலோ அல்லது பட்டை குறியீடு அதாவது பார்கோட் சேதமாயிருந்தாலோ உடனே கண்காணிப்பாளர்கிட்ட தெரிவிச்சிடணும். அந்த மாதிரி OMR விடைத்தாள்ல தவறா இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி தவறா இருக்க வாய்ப்பில்ல, எப்போவாது ரேரா இருக்கும். சப்போஸ் மிஸ்டேக் இருந்தா அவர் முதன்மை கண்காணிப்பாளர்கிட்ட தெரியப்படுத்தி வேற ஒரு நான் பர்சனலைஸ்ட் OMR ஆன்சர் ஷீட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. எல்லாம் சரியா இருக்க பட்சத்துல OMR விடைத்தாள்ல 2 பக்கங்கள் இருக்கும். பக்கம் 2ல இருக்கிற அறிவுரைகளை எல்லாம் படிக்கணும். தேர்வு தொடங்கறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வினாத்தாள் புக்லெட் கொடுப்பாங்க. அந்த வினாத்தாள் புக்லெட்ல ஏதாவது பேஜ் பிரிண்ட் ஆகாம விடுபட்டிருக்கா, 200 கேள்விகளும் வரிசையா பிரிண்ட் ஆகியிருக்கா, வினாத்தாள் சேதாரமாகாம இருக்கா, பிரிண்ட் ஆகாம பிளாங்க் பேஜஸ் இருக்கா, இல்ல பக்கம் மாறி இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல எந்த பிழையும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 4 டிஜிட் புக்லெட் நம்பரை கவனமா OMR விடைத்தாள்ல பக்கம் 1 பகுதி 2ல அதுக்குரிய இடத்துல எழுதணும். ஒருவேளை அந்த வினாத்தாள்ல ஏதாவது குறை இருந்தா வினா தொகுப்பு என்ன OMR விடைத்தாள்ல எழுதுறதுக்கு முன்னாடி அறை கண்காணிப்பாளர் கிட்ட தெரியப்படுத்தணும். அவரு வேற கொஸ்டின் புக்லெட்ட கொடுப்பாரு. அப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை வினாத்தாள்ல அதுக்குரிய இடத்துல எழுதணும். क्वेश्चन பேப்பர்ல பிரிண்ட் மிஸ்டேக்லாம் இருக்குமா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் நாம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடிதான் கொஸ்டின் பேக்கெட்டையே ஓபன் பண்ணுவாங்க. கொஸ்டின் புக்லெட்ல இருக்கிற 4 டிஜிட் நம்பரை எழுதிட்டு அந்த எண்ணுக்குரிய வட்டத்தை கருப்பு மை பால் பாயிண்ட் பேனாவால தவறாம கருமையாக்கணும். அப்புறம் பக்கம் 1 பகுதி 2ல OMR விடைத்தாளோட பக்கம் 2ல உள்ள அறிவுரைகளை படிச்சு அறிந்து கொண்டேன். மேலும்
OMR விடைத்தாள்ல உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டது அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள நீங்க தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கையெழுத்து போடணும். கையெழுத்து போடாம விட்டா என்ன ஆகும்? உங்களோட விடைத்தாள் செல்லாததான் ஆயிடும். அப்ப கரெக்டா கையெழுத்து போடுறோம். வேற என்னென்ன விதிமுறைகள் இருக்கு? வினா தொகுப்பு எண் சரியாக எழுதப்பட்டிருந்து அதற்குரிய வட்டங்கள் நிரப்பாமல் விடப்பட்டிருந்தாலோ அல்லது தவறாக நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது முறையற்று நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பாமல் விடப்பட்டிருந்தாலோ விடைத்தாள் செல்லாததா ஆக்கப்படும். நீங்க எந்த வட்டத்தை கருமையாக்குறீங்களோ அதுதான் இறுதியானதா இருக்கும். அப்புறம் அரை கண்காணிப்பாளர் வருகை பதிவேடு கொடுப்பாரு. அதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் புக்லெட் நம்பரை எழுதி நீங்க கையெழுத்து போடணும். உங்க பெயருக்கு நேரா தான் போடணும். OMR விடைத்தாள்ல ஏதாவது குறிச்சுக்கலாமா? கூடவே கூடாது. OMR விடைத்தாள்ல ஏதாவது குறிப்பு எழுதுறதோ இல்ல கிறுக்கறதோ பார்கோட சேதப்படுத்துறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணா உங்களோட விடைத்தாள் செல்லாததா ஆயிடும். அப்போ நம்ம கவனமா இருக்கணும். கேள்வித்தாள்ல இருக்கிற கேள்விகளையும் பதில்களையும் நல்லா படிச்சு அப்புறம் OMR விடைத்தாள்ல இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தவறாம பதில் அளிக்கணும். நீங்க விடை அளிப்பதற்காக ஒவ்வொரு கேள்விக்கும் A, B, C, D, E அப்படின்னு 5 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியான விடைக்கு உண்டான கட்டத்துல கருப்பு மை பால் பாயிண்ட் பேனாவால டார்க்கன் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியலனா ஈங்கிற வட்டத்தை கண்டிப்பா டார்க்கன் பண்ணணும். இதே மாதிரி கொடுக்கப்பட்ட 200 கேள்விகளுக்கும் தவறாம விடை அளிக்கணும். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் மட்டுமே விடையா இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்களை நீங்க கருமையாக்கி இருந்தா அதுல ஒரு விடை சரியானதாவே இருந்தா கூட அந்த கேள்விக்கான விடை தவறானதாவே கருதப்படும். மதிப்பெண் வழங்கப்படாது. உதாரணத்துக்கு நீங்க B வட்டத்தை கருமையாக்கிட்டு அது தப்பு அப்படின்னு முடிவு பண்ணி D வட்டத்தையும் கருமையாக்கி அத அடையாளம் காட்டுறதுக்காக அதுக்கு ஒரு ரைட் போட்டு இதுதான் சரியானது அப்படின்னு காட்டினாலும் தவறானதாவே கருதப்படும். மார்க் வழங்கப்படாது. நீங்க விடைக்கான வட்டத்துல இந்த மாதிரி டார்க்கன் பண்ணாம இப்படி டிக் மார்க்கோ இன்ட் மார்க்கோ புள்ளியோ இல்ல பகுதி ஷேட் பண்ணியோ இல்ல வட்டத்துக்குள்ள வட்டம் போட்டாலோ உங்களோட விடைத்தாள் செல்லாததா ஆயிடும். அதனால சரியான முறையில வட்டத்தை கருமையாக்குங்க. அப்படி நீங்க எந்த ஒரு கேள்விக்கும் அதற்குண்டான விடை வட்டத்தை கருமையாக்காம வெறுமையா விட்டிருந்தா உங்களோட மொத்த மதிப்பெண்ல இருந்து 0.5 குறைக்கப்படும். எல்லா கேள்விக்கும் விடை அளிச்சதுக்கு அப்புறம் OMR விடைத்தாள எக்ஸாம் ஹால்ல வச்சுட்டு வந்துடலாமா? அப்படியெல்லாம் வரக்கூடாது. எக்ஸாம் முடியற வரைக்கும் எக்ஸாம் ஹால்ல தான் இருக்கணும். இன்னும் OMR விடைத்தாள்ல நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் OMR விடைத்தாள்ல முறையா விடை அளிச்சதுக்கு அப்புறம் பக்கம் 1 வரிசை எண் 4ல 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் விடை அளிச்சிருந்தா எஸ் என்ற வட்டத்தை கருமையாக்கணும். ஏதாவது கேள்விக்குரிய வட்டத்தை கருமையாக்காம விடப்பட்டிருந்தா நோங்கிற வட்டத்தை கருமையாக்கணும். அதான் விடை தெரியலனா ஈங்கிற வட்டத்தை கருமையாக்குறோமே, அப்புறம் எப்படி விடுபடும்? ஈ வட்டத்தை கருமையாக்கி இருந்தா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும். ஒருவேளை கருமையாக்காம விட்டிருந்தா எத்தனை கேள்விகளுக்கு பதில் அளிக்கல அப்படிங்கறத பார்த்து அதற்குரிய பாக்ஸ்ல கட்டாயம் குறிப்பிடணும். உதாரணத்துக்கு நீங்க 2 கேள்விக்கு பதில் அளிக்கலனா நம்பரால 2ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் OMR விடைத்தாள்ல உங்களோட இடது கை பெருவிரல் ரேகைய பக்கம் 1 வரிசை எண் 5ல அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல பதிவு செய்யணும். விரல் ரேகையை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மை OMR விடைத்தாளோட எந்த பகுதியிலயும் பட்டுடாம பாத்துக்கணும். ஒருவேளை OMR விடைத்தாள நம்ம கைரேகையை பதிவு பண்ணாம விட்டா நீங்க வாங்கின மொத்த மதிப்பெண்ல இருந்து 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். அதனால மறக்காம OMR விடைத்தாள்ல உங்களோட விரல் ரேகைய பதிவு செஞ்சிருங்க. உங்க விடைத்தாள்ல நீங்க குறிப்பிட்டிருக்கிற அனைத்து விவரங்களுக்கும் நீங்க தான் பொறுப்பாவீங்க. அதனால கவனமா விவரங்களை பூர்த்தி செய்யுங்க. தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட OMR விடைத்தாள கண்காணிப்பாளர் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போகணும். உங்க விடைத்தாள அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது விடைத்தாள ஒப்படைச்சிட்டேன் அப்படின்றதுக்கு சான்றாக திரும்பவும் வருகை பதிவேட்ல ஒரு கையெழுத்து போடணும். கண்காணிப்பாளரிடம் OMR விடைத்தாளை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டிருக்கோமா, கைரேகை பதிவு பண்ணிருக்கோமாங்கறத உறுதி செஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுகன்யா. நான் சொன்னதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். கேளுங்க,
பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பேனா தவிர வேற எந்த இங்கு பேனாவிலையாவது நம்ம விடைத்தாள நிரப்பியிருந்தாலோ, ஓஎம்ஆர் விடைத்தாள்ல நாம ஏதாவது குறிப்புகள் எழுதியிருந்தாலோ, ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1 இல்ல நம்ம கையெழுத்து போடாம விட்டிருந்தாலோ, 4 டிஜிட் கொஸ்டின் புக்லெட் நம்பரை ஓஎம்ஆர் விடைத்தாள்ல எழுதி அந்த நம்பருக்குரிய வட்டத்தை சரியா கருமையாக்காம விட்டிருந்தாலோ நம்ம விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். விடைத்தாள்ல இருக்கிற ஆன்சர்ஸ கருமையாக்காமலோ கைரேகை பதிவு செய்யாம விட்டாலோ 0.5 மார்க் குறைக்கப்படும். எப்படி? சூப்பர், ஆல் தி பெஸ்ட்.